5 வருஷமா அதே பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணுவியா? ஏமா இன்னும் வர மறக்கலையாமா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால பிரபுவை மறக்க முடியாது சாமி. நடக்கிறதெல்லாம் கனவா நினைவான்னு புரியல. நான் பார்க்கறது அவ்வளவுதானா? அவளால் இப்படி மாற முடியுமா? இந்த ஜாக்கி வேற அவ எனக்காக தான் இப்படி மாறி இருக்கான்னு குழப்பம். அவ எனக்காக மாற ஆளா இருந்தா நான் ஏன் மும்பைக்கு ஓட போறேன்? எதுக்காக அவ என் பேரை சொல்லணும்? ஒருவேளை அவ என்ன நினைச்சுதான் மாறி இருப்பாளோ, எனக்காக தான் காத்துட்டு இருக்காளோ? அப்படியே இருந்தாலும் ஏன் இது வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணல? உண்மையிலே நான் பார்த்தது அவதானா? அவ சொல்ற பிரபு நான் தானா? மண்டையை பிச்சுக்க வேண்டியதா இருக்கே. எனக்கு என்னமோ அவ மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அவளோட வாழ்ந்தப்போ நான் எவ்வளோ சொல்லியும் என்னை மதிச்சு அவ மாறல. இப்ப மாறதுக்கு அவனை முட்டாளா? இல்ல இல்ல, இப்படியே விட்டுருவோம். இந்த 5 வருஷம் நான் எப்படி இருந்தனோ அப்படியே இருந்துட்டு போறேன். குட் மார்னிங். Oh, newly appointed. Beautiful. Good morning, sir. குட் மார்னிங். என்ன சார் குட் மார்னிங் ரொம்ப டல்லா இருக்கு? வைஃபை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? இல்லையே. சும்மா சொல்லாதீங்க சார். கண்ணு செவந்து இருக்கிறத பார்த்தா நைட்டு ஃபுல்லா அதே யோசனையா இருந்திருக்கீங்க போல இருக்கே. இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சார். உன்னால தான் நான் குழம்பு போய் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு குழப்பமே இல்லை சார். நிச்சயமா அவங்க மாறிட்டாங்க சார். அது என்னால் நம்பவே முடியல. எதுக்காகவும் தன்னை மாத்திக்காத கேரக்டர். அது அவளோட வாழ்ந்த எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப எப்படி சார் கோயில்ல உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணாங்க? 5 வருஷமா கண்ணுல பார்க்காத ஒருத்தருக்கு மனசு உருகி வேண்டுவாங்களா சார்? இதாயா இதான் எனக்கு குழப்புது. இது எல்லாமே நீ சொன்ன மாதிரி நடக்குதா? இல்ல நடக்கிறதுல நான் தப்பா புரிஞ்சுக்கிறேனா? என்னால் சரியா ஜட்ஜ்மெண்டே பண்ண முடியல. இதுல இருந்து விலகணும் தான் நான் மும்பைக்கே போனேன். நடக்கிறதுல வச்சு பார்க்கும்போது இது மறுபடியும் தொடருமோன்னு பயமா இருக்கு. என்ன சார் அவங்க மாறலன்னு அப்ப டைவர்ஸ் பண்ணீங்க, இப்போ அவங்க மாறி இருக்காங்க, நம்ப மாட்டீங்க? சரி, இப்போ எதுக்காக மாறணும் அது மட்டும் எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. சார் அதான் சார் லவ். உங்க மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காங்க. உங்களை இழந்ததை நினைச்சு ஃபீல் பண்றாங்க சார். அதனாலதான் நீங்க இல்லனாலும் உங்களுக்காக தன்னை மாத்திக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. நம்புங்க, லவ்வுக்காக யார் வேணாலும் மாறுவாங்க சார். இது உண்மையா போய் ரொம்ப நாளா இழுக்க வேணாம் சார். நேரில் அவங்கள பார்த்து கேட்டா முடிஞ்சிருச்சு. நான் ஏன் பேசணும்? கடைசி வரைக்கும் என் பேச்சை கேட்காதவ அவ. அதனாலதான் நான் பிரிஞ்சே வந்தேன். அப்ப தப்பு யார் மேல? முழுக்க முழுக்க அவ மேல தானே. பண்ற தப்புல அவ பண்ணுவா, நான் போய் பேசணுமா? சரி, நீ சொல்ற மாதிரி அவ எனக்காக மாறி இருந்தாலும் எதுக்கு எனக்கு கால் பண்ணல? எதுக்கு என்ன தேடி வரல? சார், பாண்டவர்கள் அஞ்ஞாத வாசம் இருந்த மாதிரி நீங்க 5 வருஷம் காணாம போயிட்டீங்களே, அப்புறம் எப்படி உங்களை தேடி வருவாங்க? நீங்க சென்னைக்கு வந்தது கூட உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதா கண்டிப்பா வந்திருப்பாங்க சார். நோ சான்ஸ். அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. எக்ஸ்கியூஸ் மீ, எம்டி சாரை பார்க்க முடியுமா? எம்டியை பார்க்க அப்பாயின்மெண்ட் இருக்கா? வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன். சரி, வேணா ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாமா? என்ன சார் டெஸ்ட் வச்சுக்கலாம்? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நான் அவளை பார்த்தாலோ இல்ல அவ என்ன பார்த்தாலோ நீ சொல்ற மாதிரி அவ மாறிட்டான்னு நான் நம்புறேன். அப்படி இல்லனா இப்ப என்ன வேலையை எடுத்துக்கிட்டீங்க தானே சார்? ஆளை விடுங்க சார். உங்க டெஸ்ட்டுக்கு நான் தான் கிடைச்சனா? உங்க வாழ்க்கைக்காக என் வேலையெல்லாம் அடமானம் வைக்க முடியாது. நான் என்ன சொல்ல வரேன் சார், நிறுத்துங்க சார். நீங்களும் அவங்கள பார்க்க மாட்டீங்க, அவங்களும் உங்களை பார்க்க வர மாட்டாங்க. என் வேலையை காலி பண்றது உங்க 2 பேருக்கும் டார்கெட்டா போச்சு. நான் இங்க இருந்து போய் என் வேலையை பார்க்கறேன் சார். ஜஸ்ட் லீவ் மீ அலோன். அத்தாடி, என்ன மேஜிக் இது? சார் 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 யோயோ நே சார், உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன் சார். நீங்க சொல்ற மாதிரி அவங்கள பாத்தீங்கன்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும். இதை வேலை எடுத்து கூடாது, ஓகே? 1 லட்ச ரூபா கொடுங்க போனஸா.
ஐயோ ஐயோ எல்லாம் திடீர்னு நடக்குது. ஐயோ, என்ன செய்வேன்? யோயோ சார் கொஞ்சம் நில்லு. சொல்லுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? ஐயோ சார், அவங்க வந்துட்டாங்க சார். யாரு? உங்க ஒய்ஃப் சார். நம்ம ஆபீஸ்க்கே வந்துட்டாங்க சார். யோ நீ ஏன் சொல்ற? ஐயோ சார், நீங்க வாங்கல. இதெல்லாம் ஒரு வேலையா சார்? நீங்க வாங்க சார். சார் 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 வாங்க சார். சார் எப்படி சார்? அப்பே யோ ஆ. இங்க எதுக்கியா வந்த அவ? சார் லவ் சார், லவ். கொஞ்சம் வாய முடியா? என் வாய் மூடி என்ன பண்றது? அவங்க தான் காதல் கதவை திறந்து வச்சிருக்காங்களே. லூஸ் மாதிரி பேசாத. இவ எப்படி இங்க? சார் நீங்க சென்னைக்கு வந்திருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆசையை பார்க்க வந்திருக்காங்க சார். இதுதான் சார் தெய்வீக காதல் சார். இதெல்லாம் நம்ம வேலை இல்லை சார். இதெல்லாம் மேல இருக்கிறவங்களோட லீல. சார் இந்த சுச்சுவேஷன் நான் ஒன்று சொல்லட்டுமா? பட்டம் மரம் துளுக்கிறது, விட்ட வாழ்க்கை தொடர்கிறது. கவிதை எப்படி சார்? சார் பார்க்குற எனக்கு கவிதை கொட்டுது. அப்ப காதல் மழையில் நடைபெறவங்களுக்கு எப்படி இருக்கு சார்? அப்புறம் என்ன சார், உங்க வனவாசத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அப்புறம் நான் வேலைக்கெல்லாம் லேட்டா வந்தா நீங்க கண்டுக்க மாட்டீங்க. ஒரே கூடல் தான். அப்புறம் என்ன சார், நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி உள்ள வர சொல்லிட்டா சார்? சொல்லுங்க சார். யோ நல்ல நேரமா கெட்ட நேரமா நான் முடிவு பண்றேன். முதல்ல அவ எதுக்கு வந்திருக்கான்னு கேளு. தேவதைகளை சோதிப்பதே ஆண்களுக்கு ஒரு வேலையா போச்சு. பிரபு சாரை பாக்குறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இருக்காதா? 5 வருஷம் கழிச்சு சாரை கண்டுபிடிச்சிருக்காங்க. காதல் தவிப்பு இருக்கதானே செய்யும். ரவுடி பேபியா இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க. சார் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்காங்கன்னு இப்ப கண்டுபிடிச்சிருவோம். பிரபு பிரபு சார் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் சார். ஓ வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஐயோ மேடம் உட்காருங்க மேடம். இல்ல சார், பரவாயில்ல. சாரா? சாருக்கு தெரிஞ்சா சார் என்ன திட்டுவார் மேடம். நீங்க உட்காருங்க மேடம். இல்ல பரவாயில்ல சார். நான் எதுக்கு வந்தேன்? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், எல்லாமே எனக்கு தெரியும். தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியும், எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் மேடம். என்ன சொல்றீங்க? நான் வரேன்னு இன்ஃபார்ம் எதுவும் பண்ணலையே. இன்ஃபார்ம் பண்ண வரதுக்கு நீங்க என்ன வெளியாளா மேடம்? நீங்க வருவீங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்க வந்துட்டீங்க. ஐயோ எனக்கு எதுவுமே புரியல மேடம். இப்ப நான் யாரு? நான் யாரு? ராமரோட தீவிர பக்தன் ஹனுமன். சரி, நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். மேடம் காரணம் எல்லாம் தேவையா? நீங்க வந்ததே எங்களுக்கு போதும் மேடம். ப்ளீஸ் என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்களேன். போங்க மேடம், பிடிவாதம் தான் உங்க குணம் எனக்கு தெரியும் மேடம். சரி சொல்லுங்க மேடம். நான் ஒரு கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்கேன். கம்பெனிகளுக்கெல்லாம் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். அதான் உங்ககிட்டயும் ஆர்டர் கேட்டு பார்க்கலாமேன்னு வந்தேன். கேட்டரிங் சர்வீஸா? ஆமா சார். என்ன குழப்புறாங்க? ஓ, நம்ம பாஸ பார்க்க வந்தோம்னு சொன்னா கெத்து கம்மியாடுன்றதுக்காக கேட்டரிங் ஆர்டர் எடுக்கிற சாக்குல வந்துருக்காங்க. இருந்தாலும் பாஸ் சொன்னதை விட ஒரு கௌரவக்கார லேடியா இருக்கிறாங்க சார். சொல்லுங்க மேடம். அதான் ஆர்டர் கொடுங்க, சிறப்பா சாப்பாடு போட்டுறேன் சார். ஓ, நம்ம பாஸுக்கு நல்லா சமைச்சு போகணுன்றத சிம்பாலிக்கா சொல்றாங்க. சார், எம்டி சாரை பார்க்கலாமா? அதானே.
என்னடா இந்த வார்த்தை இன்னும் வரலன்னு பார்த்தேன். இனிமே அடிக்கடி பார்க்க தானே போறீங்க. இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு சொல்லட்டுமா? அப்புறம் சார், எங்க கேட்டரிங்க பத்தி வெளியே கேட்டு பாருங்க. பிரபு கேட்டரிங்னா அவ்வளோ ஃபேமஸ். ஓ மேடம், இதான் 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 நான் எதிர்பார்த்தேன். கம்பெனிக்கு இந்த பேர் தான் வச்சிருப்பேன்னு எதிர்பார்த்தேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நல்ல கம்பெனிக்கு பிரபுன்னு தானே மேடம் பேர் வைப்பாங்க. இந்த பேர் மேல உங்களுக்கு ஒரு லவ் இருக்குமே. கண்டிப்பா சார். உங்க எம்டிக்கும் எங்க சாப்பாடு நிச்சயமா பிடிக்கும் சார். பிடிச்சுதானே ஆகணும். எம்டிக்கு ஸ்பெஷலா ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு வரேன். எப்போன்னு சொன்னீங்கன்னா நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவேன். ஐயோ மேடம், நீங்க எப்போனா எடுத்துட்டு வாங்க மேடம். இது உங்க ஆபீஸ் மாதிரி. மாதிரி என்ன மாதிரி? உங்க ஆபீஸ் தான். சரி, அப்போ நான் நாளைக்கு எடுத்துட்டு வரட்டுமா? நல்ல விஷயத்தை தள்ளி போக கூடாது மேடம். இன்னைக்கு எடுத்துட்டு வாங்க. இன்னைக்கா? மேம், எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்ப மணி 10 தான் ஆகுது. லஞ்சுக்கு இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள உங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? ஷியரா பண்ண முடியும் சார். அப்புறம் என்ன மேடம், போய் எடுத்துட்டு வாங்க. மேம், உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் மேடம். சரி சார், நான் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன். நீங்க தான் கொஞ்சம் எம்டி கிட்ட எடுத்து சொல்லி ஹெல்ப் பண்ணணும். மேடம், நான் தான் அனுமாருன்னு சொன்னல. நிச்சயமா 2 பேருக்கு இடையில என் சேவை இருக்கும். சரி, அப்ப நான் போறேன். ஐயோ, வாங்க, நீங்க போங்க மேடம். ஜாக்கி, நீ ஒரு தீர்க்கதரிசிடா. பாஸே இதை அவங்க ஒய்ஃப் இல்லைன்னு சொன்னப்போ கூட நீ அதை கண்டுபிடிச்ச பத்தியா? யூ கிரேட்ரா. ஐம் ப்ரௌட் ஆஃப் யூடா. போடா, போய் வேலையை பாடுறா. ஜாக்கி கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. என்னாச்சு? அவ எதுக்கு வந்திருக்கா? என்ன விஷயம் கேட்டியா? கேக்குறதா? கன்ஃபார்மே பண்ணிட்டேன். கன்ஃபார்மா? அப்படின்னா நான் தான் அன்னைக்கு அடிச்சு சொன்னனே சார், அவங்க ஒய்ஃப் தானு. நீங்க தான் நம்பாம பேசிட்டு இருந்தீங்க. பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி மாறி இருக்காங்கன்னு? அவ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டா நீ பாட்டு உளறிட்டு இருக்க. எதுக்கு வந்திருக்கா அது சொல்லு முதல்ல. சார், ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்த புருஷனை பொண்டாட்டி பார்த்தா என்ன செய்வாங்க? என்னங்க நீங்க இப்படி அழைச்சு போயிட்டீங்க, இருங்க நான் உங்களுக்கு சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதத்தான் அவங்க செய்ய போறாங்க. நீ சொல்றது எனக்கு சரியா புரியல. நேரடியா விஷயத்துக்கு வா. சார், உங்க ஒய்ஃப் கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்காங்களாம். நம்ம கம்பெனிக்கு தான் ஆர்டர் கேட்க வந்திருந்தாங்க சார். அப்புறம் என்ன சார் அப்புறம் சொல்றீங்க? சந்தோஷப்படுங்க சார். இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ பிசினஸ் விஷயமா இங்க வந்திருக்கா. நீனும் அவ என்ன பார்க்க வந்திருக்காங்க கதை விட்டுட்டு இருக்க. அவ காஸ்டியூம் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்கா. கேரக்டர் ஒன்னும் சேஞ்ச் பண்ணல. அவ என்னைக்கு மாற மாட்டா. என்ன சார் பேசுறீங்க நீங்க? 5 வருஷம் பிரிஞ்சிருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே கட்டி வச்சிடணும்னு நினைச்சீங்களா? அதுக்கு ஒரு வரமுறை இருக்கு சார். இதோ பார், இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. கேட்டரிங் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கா. கத்தி பிடிக்கிற கையில கரண்டியா? நான் நம்ப மாட்டேன். உங்க மேல இருக்க காதலுக்காக கத்திய தூக்கி போட்டு புத்தியை யூஸ் பண்ணி கரண்டிய பிடிச்சிருக்காங்க சார். சார், சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணான்னு பிரபுன்னு கூப்பிட்டேன். இந்த பேரை கேட்ட உடனே திருப்பி திருப்பி தேடுறாங்க சார். ஹலோ. என்ன சார் ஹலோன்றது உன் பேரா? திரும்பி பார்த்தல அந்த மாதிரி தான் இதுவும். போயா. நீங்க இன்னும் என்ன பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? சொன்னா நம்புங்க சார். அவங்க உங்க நினைப்பாவே இருக்காங்க சார். உங்களுக்காகவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். பிரபு பிரபுன்னு வாய்க்கிட்டே உங்க பேரை சொல்லிட்டு இருக்காங்க சார். சார், அவ்வளோ ஏன் சார்? அவங்க கேட்டரிங் கூட பிரபு கேட்டரிங் தான் சார் பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? பழக்க வழக்கம் வேணா மாறி இருக்கலாம். ஆனா குணம் மாறவே மாறாது. ஆனா மாறிடுச்சு சார். உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா குணம் மாறிடுச்சா இல்லையான்னு சாப்பாடோட மனத்தை வச்சு தெரிஞ்சுங்க. லஞ்சுக்கு சாப்பாடு கொண்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன சொல்ற? ஆமா சார், இன்னைக்கு உங்க ஒய்ஃப் கையால தான் எல்லாரும் சாப்பிடுறோம். எல்லா ஸ்டாஃப் கிட்ட நான் சொல்லிட்டேன். நீங்களும் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. சார், உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா சமைச்சு எடுத்துட்டு வராங்களாம். என்ஜாய் பண்ணுங்க சார். வரேன் சார்.
யோ அவ மாறிட்டான்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இது அவதான். கன்ஃபியூஸா இருக்கேன். ஐயோ சார் 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 வாங்க மேடம். சொன்ன டைமுக்கு கரெக்டா வந்துட்டீங்க மேடம். அப்பதானே எம்டிக்கு என்ன பிடிக்கும். அச்சோ நீங்க செம்ம மேடம். படு ஸ்பீடா இருக்கீங்க மேடம். ஆனா அவரு தான் நகர மாட்டாரு மேடம். சரி சரி நீங்க வாங்க 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 மேடம். வாங்க 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 மேடம். வாங்க மேடம். மேடம் நீங்க அப்படியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றீங்க. நான் போய் ஆபீஸ் எல்லாத்தையும் கூட்டு வந்துடுறேன். ஓகே மேடம் உட்காரீங்களா? இல்ல ஓகே நான் வந்துடுறேன் மேடம். பாக்குறது நிஜம்தானா இல்ல இவளுக்குள்ள ஏதாவது புகுந்துருச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இவங்க பிரபு கேட்டரிங்கோட ஓனர். இன்னைக்கு லஞ்ச் இவங்க ப்ரிப்பரேஷன். நல்லா சாப்பிடுங்க ப்ளீஸ். சார் நீங்களும் உட்காருங்க. ஐயோ பரவாயில்ல மேடம். எம்டியோட கேரியர் கொடுத்தீங்கன்னா நான் அவர்கிட்ட போய் கொடுத்துருவேன். சரிங்க சார். சார் எம்டி எங்க இருக்காரு? எதுக்கு மேடம்? நானே பரிமாறனே. என்ன இருந்தாலும் ஒய்ஃப் தாயா. தான் பரிமாறணும்னு எவ்வளவு ஆசைப்படுறாங்க. ஆனா இதுக்கு பாஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கலையே. பாஸ் கோவப்படுவாரு. ஆனா நமக்கு எதுக்கு வம்பு? மேடம் கொடுங்க மேடம், நானே கொடுத்துறேன். கொடுங்க. தேங்க்யூ சார். பிரபு கேட்டரிங்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. எல்லாருக்கும் தெரியும் மேடம். நீங்க நினைச்சது நடக்கும். அப்ப நான் வரேன். சரி. சார் 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 சாப்பாடு ரெடி சார். நல்ல சாப்பாடு வந்திருக்கு. சாப்பிடலாம் வாங்க சார். ரொம்ப யோசிக்காதீங்க. சூடு ஆறதுக்கு சாப்பிடலாம் சார். வாங்க சார். நீ போ, நான் வரேன். வாங்க சீக்கிரம் வந்துருங்க. வெல்கம் டு பிரபு கேட்டரிங். வாங்க. சூடாறிட போதும், உட்காருங்க. சார் இது ரெண்டுத்துல ஒன்று தொடுங்க சார். தொடுங்க. எஸ் ஓகே தான். உங்க ஒய்ஃப் உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சிருப்பாங்க. சேலஞ்சா சார்? உங்க ஃபேவரட் ஐட்டம்லாம் என்னன்னு சொல்லுங்க சார். வெண்டைக்காய் சாம்பார், ஓகே. அவரைக்காய் பொரியல், ஓகே. மோர் குழம்பு. அப்போ அதே ஐட்டத்தை தான் உங்க ஒய்ஃப் சமைச்சிருப்பாங்க. எப்படி சொல்ற சார்? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறினவங்க உங்களுக்கு பிடிச்சதானே செஞ்சிருப்பாங்க. இப்போ திறக்கிற வெண்டைக்காய் சாம்பார் தான் இருக்க போகுது.